புதுக்காண்டின் 20வது ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்வதை குறித்து லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 49 53 வசனங்களை பார்க்கிறோம். மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நாம் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு, அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் நெருக்கடியாக இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்க வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருக்க, தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பார். என கருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல நிலைகளுக்காக இந்த பூமியில் வந்தார். பாவிகளை மீட்க வந்தார், மத்தேயு 22 சொல்கிறார். இழந்ததை தேடி மீட்க வந்தார் என்று யோவான் லூக்கா 19 சாத்தானை காலில் மிதித்து போட 1 யோவான் 3:18 மிதித்து போட இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை மீட்கவே அவர் வந்தார். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி நாம் பார்க்கிறோம், மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன். I came to set fire. தீ மூட்ட வருகிறார். அனலற்று இருக்கிற தூய்மை இல்லாத ஒரு வாழ்வு இந்த நெருப்பு வைக்கும் போது என்ன ஆகிறது? அது அனல் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் கிறிஸ்துதான் உண்மையான ஒளி. யோவான் 8:12 சொல்லுது, as long as I am the world, I am the light of the earth. இதனால் நம்மையும் ஒளியாக இருக்கிறார். தீ மூட்ட வந்தேன் என்ற போது நாம் அனல்படுத்த வேண்டும். அனலற்ற ஒரு வாழ்க்கை. இந்த தீமோத்தேயு 1:7 கைகளை விதிக்கும் போது நீங்கள் அனல் உள்ள வாழ்க்கை உள்ளவர்களாக, ஆற்றல் மிக்க வாழ்க்கை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று விரைவில் விரும்புகிறார். ஆகவே முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மை அனல் மூட்டுவது மட்டுமல்ல, தீ மூட்டும் போது நம்ம எல்லா தீமைகள் நாங்கள் சுட்டெரிக்கப்படுகிறோம். அவைகள் சுட்டெரிக்கப்பட்டு நாம் தூய்மையாக்கப்படுகிறோம். அது தூய்மையாக்கப்படும் போது மேலும் மேலும் நாம் தூய்மையாக்கப்படும். எப்படி யோகி செய்வது போல நாம் நெருப்பில் புடமிடும் போது யோகி 23 நாம் இன்னும் பொன்னை போல நாம் தொடங்குவோம் என்று சொன்னது போல நாம் நிறைவுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவும் அவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள் துயரங்கள் வழியாகத்தான் அதைதான் பார்க்கிறோம். சிலுவையை தன் விசுவாசத்தை தோற்கிறதும் முடிப்பதற்காக சிலுவையை பொருட்படுத்தாமல் அவர் நேரே கடந்து சென்று தந்தையினுடைய வலப்பக்கத்திலே அவர் வீட்டிருக்கிறார். இரண்டாவதாக அவர் வந்த காரணம் பிளவை ஏற்படுத்தி என்று சொல்லுவார். சகோதர உண்மைக்கு வாழ்வு எவ்வளவு நல்லது என்று திருப்பாடலில் பார்க்கிறோம். அதுபோல இயேசுவும் ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறார். யோவான் 17:21 ஆனால் இங்கு நான் பிளவினை உண்டாக்க நாம் நம் மத்தியிலே ஒரு பிளவினை உண்டாக்க ஒரு வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உண்மையிலே பரிசுத்துக்கும் பலவீனத்துக்கும் அங்கு இடமில்லை, பாவத்துக்கும் துணிவுக்கும் அங்கு இடமில்லை. ஆகவே பிளவு என்பது இதிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இருவருக்கு எதிராக மூவரும் பிரித்தெடுக்கப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கு. தந்தைக்கு எதிராக மகனும், மகனுக்கு எதிராக தந்தையும், தாய்க்கு எதிராக மகனும், மகளுக்கு எதிராக தாயும், மாமிக்கு எதிராக மாமியார், மருமகளும் மருமகளுக்கு எதிராக. அப்படி என்றாலும் பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலையிலே அந்த உறவு என்னை விட மத்திய பட்டுக்கு என்னை விட தன் தாயும், தந்தையும், மனைவியும், நிலக்குழந்தை நேசிக்கிறது இயக்கவில்லை அல்ல. இவ்வாறு கடவுளுடைய பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் துணை போக முடியாது. உலக செல்வத்துக்கும் சாத்தானுக்கும், இந்த உலக செல்வத்துக்கும் இறைவனுக்கும் நாம் உதவி செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் எல்லாம் பிரித்து விட்டு இந்த தூய்மையின் பரிசுத்தத்தின் உறவுகள், இங்கு என்ன உறவுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உறவுகள் உண்மையிலே கடவுளுடைய அன்புக்கு, கடவுளுடைய பாசத்துக்கு, கடவுளுடைய அமைதிக்கு உண்டான வைத்திருந்தால் என்றால் அது எதிராக இருந்ததென்றால் அவர்களை பிரித்து பரிசுத்தமாக்கி அதனுடையாய் மீண்டும் அதை ஒருமுகப்படுத்த ஆண்டவர் செய்வார். அந்த நிலையிலே 2 காரியங்களை சொல்லுகிறார். நாம் அக்கினி போட வந்தேன், அதனால் நாம் அகல்படுத்தவும், நாம் தூய்மையாக்கப்படவும், அதே நேரத்தில் பிளவினால்
தீமைகளை பிரித்து நன்மை நிலத்தில் நாம் நிறைவுகளை வாழ அழைக்கப்படுகிறோம். அந்த நிறைவுக்காக நம்ம ஒப்புக் கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, நேற்று இன்று மாறாதவர் உடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் நிலைத்திருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் நல்ல